ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம பார்த்துடலாம். தேங்காய், வெங்காயம், பூண்டு, சோம்பு, சீரகம், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து அந்த காம்பை கட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா தான் அது டேஸ்ட்டே கத்திரிக்காய்க்கு. ஸோ அதை கட் பண்ணி எடுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசு, 2 கிராம்பு எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ தாளிச்சிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயம், தக்காளி வதக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கறியை அதோடு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மட்டன் எப்படியும் நம்ம ஒரு 6-7 விசில் விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன மசாலா போடலான்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எல்லாமே பார்த்திங்கன்னா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு தேங்காய், சீரகம், சோம்பு, வெங்காயம், பூண்டு இது 5 சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த பேஸ்ட்டையும் நம்ம குழம்போடு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்குமே பார்த்திங்கன்னா நம்ம அரிசி களைஞ்சி எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த தண்ணி தான் சேர்க்குறேன். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ தான் நமக்கு அந்த மசால் வாசம்லாம் போகும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கொதித்து வரும்போது கடைசியாக கொஞ்சமாக புளி சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் அந்த மட்டன் குழம்பு டேஸ்ட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். அதில் நீங்கள் புளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், இந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நமக்கு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.